அன்பான மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பிலே விலங்கியல் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பானது சட்டக மண்டலத்தில் அச்சு சட்டகத்தில் மார்பெலும்பை பார்க்க இருக்கின்றோம். அச்சு சட்டகத்தை பொறுத்தவரை 4 எலும்புகளை பற்றி சொன்னோம். இதற்கு முந்தைய பாடத்தில் அச்சு சட்டகத்தில் 4 எலும்புகள், அதில் 1வது மண்டையோட்டு எலும்புகள், 2வது எலும்பு முதுகெலும்பு தொடர், 3வது மார்பெலும்பு, 4வது விலா எலும்பு கூடு. இந்த 4மே அச்சு சட்டகத்தில் வரக்கூடிய எலும்புகளாகும். இப்போ சட்டக மண்டலத்தில் அச்சு சட்டகம் இணையிருப்பு சட்டகம்னு 2ஆக பிரித்தோம். அதில் நம்ம அச்சு சட்டகத்தில் 3வது வகையான அந்த மார்பெலும்பை பற்றி பார்க்க இருக்கணும். மார்பெலும்பை ஆங்கிலத்தில் ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்பெலும்பானது தட்டையான அமைப்பை பெற்று வயிற்றுப்புறத்தில் மார்பு குட்டினுடைய மைய பகுதியில் உள்ளது. இந்த மார்பெலும்பினுடைய எண்ணிக்கை மொத்தமாகவே ஒரே ஒரு மார்பெலும்பு தான் காணப்படுகிறது. இது விலா எலும்புகள் மற்றும் வயிற்றுப்புற தசைகளை இணைவதற்கு இது இடமளிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. இது விலா எலும்புகள் மற்றும் வயிற்றுப்புற தசைகள் இணையக்கூடிய இடம்தான் இந்த மார்பெலும்பு. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 4வது, அதாவது விலா எலும்பு கூடு, ரிப் கேஜ் அப்படின்னு பார்க்கணும். விலா எலும்புகள் என்று எடுத்துக்கொண்டால் மனிதனை பொறுத்த 12 இணை விலா எலும்புகள் காணப்படுகின்றன. இந்த விலா எலும்புகள் மெல்லிய தட்டையான, ஒவ்வொரு விலா எலும்பும் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடருடனும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடனும் இணைந்துள்ளது. இவற்றினுடைய முதுகுப்புறத்தில் 2 அசையும் இணைவு பகுதிகள் உள்ளதால் இவை இருதலை கொண்டவை, பைசெஃபாலிக் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த விலா எலும்புகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அதில் ஒன்று உண்மை விலா எலும்புகள், 2வது போலி விலா எலும்புகள் அல்லது பொய் விலா எலும்புகள், மூணாவது விலா எலும்புகளை நம்ம பறக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பறக்கும் அல்லது மிதக்கும் விலா எலும்புகள். முதல் வகை உண்மை விலா எலும்புகள் என்று எடுத்துக்கொண்டால் மொத்த 12 இணையான விலா எலும்புகளில் முதல் 7 இணை விலா எலும்புகள் உண்மை விலா எலும்புகள் என்று அழைக்கப்படுகிறது. முதல் 7 இணை. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, முள்ளெலும்புகள் விலா எலும்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த உண்மை விலா எலும்புகள் இருக்கு பாருங்கள், இது முதுகுப்புறத்தில், இவை முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடரின் மார்பு முள்ளெலும்புகளுடனும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடனும், வயிற்றுப்புறத்தில் மார்பு எலும்புடனும் எதன் மூலம் இணைக்கப்படுதுன்னா ஹயலின் குருத்தெலும்பினால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மை விலா எலும்புகள் முதுகுப்புறத்தில் முதுகெலும்பு தொடரின் மார்பு முள்ளெலும்புகளுடனும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்புடனும் ஹயலின் குருத்தெலும்பால் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 2வது வகை போலி விலா எலும்புகள். 8, 9 மற்றும் 10வது இணை விலா எலும்புகள் நேரடியாக மார்பெலும்புடன் இணையாமல் 7வது விலா எலும்பின் ஹயலின் குருத்தெலும்போடு இணைந்துள்ளது. இதைத்தான் நம்ம போலி அல்லது பொய் விலா எலும்புகள் சொல்கிறோம். அடுத்து 3வது வகைங்கிறது மிதக்கும் அல்லது பறக்கும் விலா எலும்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விலா எலும்புகளை பொறுத்தவரை மீதி உள்ள, அதாவது 11, 12வது இணையான விலா எலும்புகள், அதாவது கடைசி 2 இணைகள் வயிற்றுப்பகுதியில் மார்பெலும்புடன் இணையாமல் இது தனித்து விடப்பட்டிருக்கும். மார்பெலும்புடன் இணையாமல் தனித்து விடப்பட்டு தனியாக மிதப்பது போன்று இருப்பதால் இவற்றிற்கு மிதக்கும் விலா எலும்புகள் அல்லது பறக்கும் விலா எலும்புகள் என்று அழைக்கின்றோம். அப்போ 11, 12வது இணைகள் மார்பெலும்புடன் இணைவதில்லை. இது அந்த 3 வகையான விலா எலும்புகள். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின், 3 வகையான விலா எலும்புகளை கூறு அல்லது அதனுடைய இருப்பிடமும் யாது அப்படின்னு கேட்கலாம். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மார்பு முள்ளெலும்புகள்,
விலா எலும்புகள் மற்றும் மார்பெலும்பு ஆகியவற்றால் இந்த விலா எலும்புக்கூடு உருவாகிறது. அப்போ விலா எலும்புக்கூடை உருவாக்கக்கூடிய எலும்பு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மார்பு முள்ளெலும்பு வந்து முதுகுப்புறத்திலும், விலா எலும்புகள் வந்து பக்கவாட்டிலும், வயிற்றுப்புறத்தில் வந்து மார்பெலும்பும் காணப்படக்கூடிய இந்த மூன்று சேர்ந்து தான் இந்த விலா எலும்புக்கூடு அல்லது மார்புக்கூடை உருவாக்குறது. இந்த மார்புக்கூடு அல்லது விலா எலும்புக்கூட்டினுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல், இதயம், கல்லீரல் இந்த மூன்று உறுப்புகளையும் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விலா எலும்புக்கூடு சுவாசத்திலும் பங்கேற்கிறது. சுவாசத்தில் மார்பறை சுருங்கி விரிவதற்கு மார்பறை வந்து சுருங்கி விரிவடைந்து அதனுடைய கொள்ளளவை கூட்டி குறைக்கிறது. இதான் வந்து அந்த விலா எலும்பு கூடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதை காட்டக்கூடிய அந்த மார்பு கூடு அல்லது விலா எலும்பு கூடு இருக்குல்ல, இதனுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். மார்பெலும்புங்கிறது எங்கேன்னு காமிச்சிருக்காங்க பாருங்கள். மார்பெலும்பு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? அது மாதிரி மெய் அல்லது உண்மை விலா எலும்புகள் 1லிருந்து 7ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 1லிருந்து அந்த 7வது இணை இருக்குல்ல, அது வந்து உண்மையான விலா எலும்பு. அடுத்து பொய் விலா எலும்புன்னு கொடுத்துருப்பாருங்க. 8, 9, 10 8, 9, 10. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் விலா எலும்புன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். மிதக்கும் விலா எலும்புகள் அது வந்து 11, 12. இந்த மிதக்கும் விலா எலும்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 1, இது 1. சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் அந்த பொய் விலா எலும்புகளை 3 கொடுத்துருக்கு பாருங்கள். பொய் விலா எலும்புகள் 3. அதில் வந்து என்னென்னா 8, 9, 10. சரியா? இதில் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அந்த 8, 9, 10 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 8ன்னு கொடுத்துருக்குது, அடுத்து 9ன்னு கொடுத்துருக்கு, அடுத்து 10ன்னு கொடுத்துருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி விலா எலும்புகளுடைய அமைப்பை காட்டக்கூடிய படத்தில் அந்த 3 வகையான விலா எலும்புகளில் மெய் அல்லது உண்மை விலா எலும்புகள், பொய் விலா எலும்புகள், மிதக்கும் விலா எலும்புகளை காட்டியிருக்காங்க. சரியா? இந்த மார்பெலும்புங்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் மார்பெலும்பு. இதுதான் மார்பெலும்பு. சரியா? மார்பெலும்புங்கிறது இதுதான். இந்த ஏரோ காமிச்சிருக்கோம்ல, அதுதான் மார்பெலும்பு. தெளிவான அமைப்பாக இருக்கும். ஒரு மார்பெலும்பு தான் இருக்கும். மார்புக்குட்டில் மொத்தத்தில் ஒரு மார்பெலும்பு. அது மாதிரி விலா எலும்புங்கிறது 12 இணை. 12 இணைண்டா 24. சரியா? முதுகுப்புறத்தில் வந்து மார்பு பகுதியில் வரக்கூடிய அந்த முள்ளெலும்புகள் இருக்கும். சரியா? அப்போ இந்த விலா எலும்பு கூடுன்னு கேட்டோம்னா எத்தனை எலும்புகள்னா மொத்தத்தில் 25 எலும்பு. 24 விலா எலும்புகளும் ஒரே ஒரு இந்த எலும்பு பேர் ஸ்டெர்னம்னு சொல்லக்கூடிய மார்பெலும்பு. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து இதோட வந்து அச்சு சட்டகம் முடிஞ்சது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து இணையுறுப்பு சட்டகம். இணையுறுப்பு சட்டகம் பாடம் 9ல் இந்த இணையுறுப்பு சட்டகம் என்பது அப்பண்டிகுலார் ஸ்கெலிட்டன் சொல்கிறோம். இதில் எதை பற்றி படிக்கிறோம்னா கையெலும்பு, காலெலும்பு மற்றும் அவற்றின் வளையங்கள். அதாவது கையெலும்பு இணைந்துள்ள வளையம், காலெலும்பு இணைந்துள்ள வளையங்கள். அப்போ அவற்றின் வளையங்களை கொண்ட தொகுப்பை தான் இணையுறுப்பு சட்டம்னு சொல்கிறோம். அப்போ கையெலும்பு இணைந்துள்ளது எங்கே அப்படின்னுட்டா தோல் வளையத்தில் இருக்குது. கையெலும்புகள் தோல் வளையத்தில் இருக்கும், கால் எலும்புகள் வந்து இடுப்பு வளையத்தில் இருக்கும். இது ரெண்டையும் தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். இந்த அப்பண்டிகுலார் ஸ்கெலிட்டன் சொல்லக்கூடிய இணையுறுப்பு சட்டகத்தில் மொத்தம் 126 எலும்புகள் காணப்படுகிறது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த இதில் தோல் வளையமும் தோலுடன் இணைந்த கையவும் காமிச்சிருக்குது. இந்த தோல் வளையத்தில் மெயினாக 2 எலும்பு தான். மெயினாக எத்தனை எலும்பு? 2 எலும்பு. அதில் மேலே கொடுத்துருக்கிறதுக்குள்ள இதை வந்து காரை எலும்புன்னு சொல்லக்கூடிய இதை காரை எலும்பு. அந்த காரை எலும்பை பாருங்கள். காரை எலும்பு வளைந்த ஒரு அமைப்பை கொண்டது இருக்கும். காரை எலும்பை பொறுத்தவரை ஒரு வளைந்த அமைப்பை பெற்றிருக்கும். இதை காரை எலும்பு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தோள்பட்டை எலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்கேப்புலா. இதை தோள்பட்டை எலும்பு. அதைத்தான் நம்ம வந்து ஸ்கேப்புலான்னு சொல்கிறோம்.
ஸ்கேப்லா. சரியா? ஸ்கேப்லாங்கிற இந்த ரெண்டு எலும்பும், காரை எலும்புங்கிறது மேலே படுக்கவேசமாக இருக்குது. சரியா? அடுத்து வந்து முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடியதான் இந்த ஸ்கேப்லான்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை எலும்பு. அந்த தோள்பட்டை எலும்பினுடைய ஒரு பகுதி நீண்டு ஏக்ரோமியன் நீட்சியை உருவாக்குறது. அக்ரோமியன் அல்லது ஏக்ரோமியன் நீட்சி இதுதான் மெயினாக உள்ளது. அதில் அந்த ஏக்ரோமியன் நீட்சிக்கு பக்கத்தில், அதாவது தோள்பட்டை, அந்த தோள்பட்டை எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பில் ஒரு குழிவான பகுதி இருக்குது. அது வந்து கையெலும்பு பொருந்து குழிவுன்னு சொல்கிறோம். கையெலும்பு பொருந்தும் குழிவு, இதுதான் கையெலும்பு பொருந்தும் குழிவுன்னு சொல்லக்கூடிய இது வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கையெலும்பு பொருந்தக்கூடிய அந்த அமைப்பு, கையெலும்புடைய தலைப்பை தான் அங்கே பொருந்திருக்கும். இதான் வந்து மெயினாக அந்த தோல் வளையம் அப்படிங்கிற தோல் வளையத்தில் ரெண்டு மெயின் எலும்பு தான், ஒன்று காரை எலும்பு, இன்னொன்று தோள்பட்டை எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அதுக்கு அடுத்து கையை பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேற்கை, இதுதான் மேற்கை. சரியா? இது மேற்கைன்னு சொல்லக்கூடியது. மேற்கைத்தை ஹியூமரஸ்ன்னு சொல்கிறோம். ஹியூமரஸ். மேற்கைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழங்கை, இது முழங்கை. சரியா? அதில் ஒரு மூட்டு ஒன்று இருக்கும். இப்போ முழங்கையை மடக்கி பார்த்தா ஒரு கூர்மையான பகுதி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஒலிகிரனான் நீட்சி. இந்த ஒலிகிரனான் நீட்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக உள்ளது. இது வந்து ஒரு மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ கேட்கலாம். ஒலிகிரனான் நீட்சி என்பது யாது? இந்த ஒலிகிரனான் நீட்சிங்கிறது வந்து, அதாவது இந்த முன்கை எலும்பு ஒன்று கொடுத்துருப்பாருங்க. இதில் முன்கையில் இங்கே அல்னா ரேடியஸ்ன்னு 2 இருக்குது. அல்னா ரேடியஸ், இந்த அல்னா ரேடியஸில் அல்னாவினுடைய பின்முனையில் ஒரு நீட்சி இருக்குது, அதுதான் ஒலிகிரனான். சரியா? 2 எலும்பு இருக்கும். இதுதான் முன்னங்கை, இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் முன்னங்கை எலும்பு. முன்னங்கை எலும்பில் இப்போ நான் காமிச்சிருக்கிறது உள்பக்கமாக உள்ளது அல்னா, வெளிப்பக்கமாக இருக்கக்கூடியது வந்து ரேடியஸ். சரியா? அப்போ முன்கைக்கும் மேற்கைன்னு சொல்லக்கூடிய இந்த 2 பகுதிக்கும் இடையில் உள்ளதான் முழங்கை மூட்டு. முழங்கை மூட்டுங்களில் இந்த ஒலிகிரனான் நீட்சி இருக்கும். அதே மாதிரி அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கையில் மணிக்கட்டுங்கிற ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், மணிக்கட்டு. இது வந்து மணிக்கட்டு பகுதி. சரியா? சரி, இதோட முடிஞ்சிருச்சு. இது ஜாயிண்ட்டு, இது தான் மணிக்கட்டு, இது மணிக்கட்டு. அதுக்கடுத்து இது வந்து உள்ளங்கை எலும்பு. அடுத்து வரக்கூடியது ஃபுல்லாக இது உள்ள கை விரல்கள். சரி, இப்போ இதில் கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 பகுதியாக பிரிக்கும். மணிக்கட்டு ஒன்று, அடுத்து உள்ளங்கை, விரல் பகுதி அப்படின்னு சொல்லி. இதில் வந்து உள்ள எலும்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுதான் கை எலும்பு வந்து தோல் வளையத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தோல் வளையம்னா என்ன? தோல் வளையத்தை நம்ம வந்து பெக்டோரல் கேர்டல் சொல்கிறோம். தோல் வளையத்தை பெக்டோரல் கேர்டல், அதாவது கைகள் தோல் வளையத்துடன் இணைந்துள்ளன. இலகுத்தன்மை கொண்ட இவ்வளையம் எல்லா திசைகளிலும் மேற்கை அசைய அனுமதிக்கக்கூடியது. இதனால் தான் இவ்வளவு அசைவு உடலில் வேறெந்த பகுதியிலும் காணப்படுவதில்லை. தோல் வளையத்தை தோல் வளையத்தில் 2 விதமான எலும்புகள் இருக்குது, அதாவது 2 பகுதி. ஒவ்வொரு பகுதியும் காரை எலும்பு அல்லது கழுத்துப்பட்டை எலும்பு, மற்றும் இன்னொன்று என்ன சொல்கிறோம், தோள்பட்டை எலும்பு, ஸ்கேப்லான்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை எலும்பால் அல்லது. அப்போ தோல் வளையம்ங்கிறது 2 பகுதியை கொண்டதாக இருக்கும், ஒன்று இடதுபுறம், இன்னொன்று வலதுபுறம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு பகுதியிலையும் 2 எலும்பு இருக்குது. அதில் ஒன்று காரை எலும்பை தான் கழுத்துப்பட்டை எலும்புன்னு சொல்கிறோம். இன்னொன்று எலும்பு தோள்பட்டை எலும்பு, அதை தான் நம்ம ஸ்கேப்லா அப்படின்னு சொல்கிறோம். சரி, தோள்பட்டை எலும்பினுடைய அமைப்பை பற்றி சொல்ல போகும்போது, தோள்பட்டைங்கிறது ஒரு முக்கோண வடிவமான எலும்பு. இது வந்து எங்கே இருக்குன்னா மார்பு கூட்டினுடைய முதுகுப்புறத்தில் 2 முதல் 7வது விலா எலும்புகளுக்கிடையே அமைந்துள்ளது. 2லிருந்து 7வது எலும்புகளுக்கிடையே அமைந்துள்ளது. அதாவது
முக்கோண வடிவமான ஸ்கேப்லான்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை எலும்பில் உள்ள சற்று புடைத்த விளிம்புகளுடைய தட்டையான விரிந்த அமைப்புக்கு பேர் தான் ஏக்ரோமியன் நீட்சின்னு சொல்கிறோம். அக்ரோமியன் அல்லது ஏக்ரோமியன் நீட்சி. ஏக்ரோமியன் நீட்சி வந்து ஒரு மார்க்கில் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏக்ரோமியன் நீட்சி. இந்த நீட்சியோடு அதுக்கு பக்கத்தில் உள்ள எலும்பு தான் காரை எலும்பு. காரை எலும்பு அசையும் வகையில் இணைந்துள்ளது. ஏக்ரோமியன் நீட்சியோட காரை எலும்பு இணைந்துள்ளது. ஏக்ரோமியன் நீட்சியினுடைய கீழ் உள்ள பள்ளம் அதைத்தான் கையெலும்பு பொருந்து குழிவுன்னு சொல்கிறோம். கையெலும்பு வந்து போய் இணையக்கூடிய குழி, அதைத்தான் கையெலும்பு பொருந்து குழிவுன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஆங்கில வார்த்தையில் கிளினாய்டு கேவிட்டி அல்லது கிளினாய்டு குழின்னு சொல்லக்கூடியது. சரியா? கிளினாய்டு குழி இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது? தோல் வளையத்தில் இருக்கும். தோல் வளையத்தில் இருக்கக்கூடிய இந்த கையெலும்பு பொருந்து குழிக்கு பேர் தான் கிளினாய்டு கேவிட்டின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த கிளினாய்டு கேவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கையெலும்பு பொருந்தும் குழிவு இந்த இடத்துல மேற்கை இருக்குது பாருங்கள், ஹியூமரஸ்ன்னு சொல்லக்கூடிய மேற்கை. அந்த மேற்கையினுடைய தலைப்பகுதி இணைந்து தோள்பட்டை மூட்டையை உருவாக்குகிறது. அப்போ இந்த கையெலும்பும் அந்த தோள்பட்டை எலும்பும் இணையக்கூடிய இடத்துல, அந்த இணையக்கூடிய இடம் தான் மூட்டுன்னு சொல்கிறோம். அதை தோள்பட்டையில் இருக்கிறதுனால தோள்பட்டை மூட்டு. அந்த மூட்டில் இது பொருந்தி இருந்து இயல்பாக அசையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்குது. அதனால தான் மூட்டுண்டாவே அசையக்கூடியது. சரி, காரை எலும்பு இரு வளைவுகளை கொண்ட நீண்ட எலும்பு. காரை எலும்பானது இரு வளைவுகளை கொண்ட நீண்ட எலும்பாகும். இவை படுக்கை வாட்டில் அமைந்து அச்சு சட்டகத்தையும் இணையிருப்பு சட்டகத்தையும் இணைக்கின்றன. இப்போ இது வந்து அதாவது தோல் வளையத்தை பார்த்தோம். அப்போ அதில் இணைந்திருக்கக்கூடிய கையை பார்க்கணும். கையின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சிறப்பாக இயங்கும் வகையில் கையில் 30 தனி எலும்புகள் உள்ளன. ஒவ்வொரு கையிலையும் 30 இருக்கும். அப்போ மொத்தத்தில் 2 கையினால் 60 எலும்புகள் இருக்கும். சரி, தோள்பட்டைக்கும் முழங்கைக்கும் இடையே உள்ள பகுதியில் உள்ள அந்த எலும்பை தான் மேற்கை எலும்புன்னு சொல்கிறோம். அதை வந்து ஹியூமரஸ் என்று சொல்கிறோம். மேற்கை எலும்புக்கு இன்னொரு பேர் ஹியூமரஸ். மேற்கை எலும்பினுடைய தலைப்பகுதி தோள்பட்டை எலும்பின் கையெலும்பு பொருந்து குழிவு பகுதியுடன் பொருந்தியுள்ளது. கையெலும்பு பொருந்து குழிவுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளினாய்டு கேவிட்டின்னு சொல்லக்கூடியது. அந்த கையெலும்பு பொருந்து குழிவு பகுதியில் பொருந்தி இருக்கக்கூடியது இந்த தோள்பட்டை எலும்பு. அப்போ கையெலும்பினுடைய தலைப்பகுதி தான் அதில் வருது. மேற்கை எலும்பில் குறிப்பாக சொல்ல போகும்போது ஹியூமரஸ்ன்னு சொல்கிறோம். சரி, அடுத்து இந்த கையெலும்பினுடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல, கீழ்முனை பகுதி இரு எலும்போடன் இணைந்துள்ளன. மேற்கை எலும்பினுடைய கீழ்முனை பகுதி இரு எலும்புகளுடன் இணைந்துள்ளன. மேற்கை எலும்புன்னு சொல்லக்கூடிய ஹியூமரஸ், அந்த ஹியூமரஸ் எலும்பினுடைய கீழ்முனை பகுதி இரு எலும்புடன் இணைந்துள்ளன. முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் இடையே ரேடியஸ் என்னும் ஆரை எலும்பு மற்றும் அல்னா என்ற இரு முன்கை எலும்புகள் முன்னங்கையில் உள்ளன. அப்போ மேற்கை எலும்பானது முழங்கையுடன் இணைக்கப்பட்டு முழங்கையிலிருந்து அடுத்த பகுதியான முன்னங்கை, மேற்கை எலும்புன்னு சொல்லக்கூடியது ஹியூமரஸ், அது ஒரு எலும்பு. இது வந்து முன்னங்கை எலும்போட இணையக்கூடிய இடம் வந்து நாம் முழங்கை அப்படின்னு சொல்கிறோம். அந்த முன்னங்கை எலும்பில் வந்து 2 எலும்பு இருக்குது. ஒன்று ஆரை எலும்பு, அடுத்து நாம் இன்னொன்று சொல்லக்கூடியது வந்து அல்னான்னு சொல்லக்கூடியது. ஆரை எலும்பை தான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொரு எலும்பு அல்னா உள்புறமும் ரேடியஸ் வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடியது. அடுத்து ஒலிகிரனான் நீட்சி என்பது அல்னாவின் மேற்பகுதியில் உள்ள நீட்சி. ஒலிகிரனான், இந்த ஒலிகிரனானை வந்து ஒரு மார்க்கில் வந்து கேட்கலாம்.
ஒளிகிரணான் நீட்சி என்பது எங்கே இருக்கும், அல்லது ஒளிகிரணான் நீட்சிண்டா என்ன அப்படிங்கிறத ஒரு மார்க்கில் கேட்கலாம். சரி, இது இந்த ஒளிகிரணான் நீட்சி இருக்கு பாருங்கள், இது முழங்கையில் உள்ள ஒரு கூர்மையான பகுதி. முழங்கையை நம்ம மடக்கி பார்த்தா அதை கீழே ஒரு கூர்மையான பகுதி தெரியும். அதைத்தான் நம்ம ஒளிகிரணான் நீட்சி அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து நம்ம மேற்கை பார்த்தாச்சு, அடுத்து முன்னங்கை பார்த்தாச்சு, ரெண்டு இணையக்கூடிய இடம் முழங்கைன்னு பார்த்துட்டோம். இப்போ கைன்னு எடுத்துக்கிட்டோம்டா கைப்பகுதிங்கிறது எது அப்படின்னாட்டா முன்பகுதி. அதில் பாருங்கள், மணிக்கட்டில் இருந்து ஆரம்பிக்கும். சரியா? அதில் மணிக்கட்டு எலும்புகள், உள்ளங்கை எலும்புகள், விரல் எலும்புகள் ஆகியவை உள்ளன. சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னங்கைக்கு அடுத்தது மணிக்கட்டு, மணிக்கட்டுக்கு அடுத்து உள்ளங்கை, உள்ளங்கைக்கு அடுத்து விரல்கள். இது எல்லாத்துலேயுமே எலும்புகள் இருக்குது. எத்தனை எலும்புங்கிறது அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மணிக்கட்டு எலும்பு இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. மணிக்கட்டு எலும்பு கால்வாய் நோய், கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது. இது ஷார்ட்டாக சிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் அந்த நோய் அப்படின்னு கேட்டால், மணிக்கட்டில் உள்ள எலும்புகளும் இணைப்பு நார்களும் சிறிதாக மாறி மைய நர மண்டலத்தில் போய் அழுத்திக்கிட்டு இருக்கும், ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி அழுத்துறதுனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டால், அது தொடர்ந்து ஒரு சில வேலை பார்க்குறவங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் எப்போ பார்த்தாலும் திருப்பி அந்த வேலையை செய்ய போகும்போது பெயின் அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அதை அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது யாராருக்கெல்லாம் அது வரலாம்னா எழுத்தர், அடுத்து மென்பொருள் துறையில் பணிபுரிவோர், மென்பொருள் துறையில் பணிபுரிவோர். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவங்க கீபோர்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வரலாம். அதுமாதிரி கர்ப்பிணிகள் மற்றும் அலைபேசிகளில் தொடர்ந்து விளையாடுவோர். இப்போ செல் எடுத்துக்கிட்டு கேம் நிறைய தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ விளையாட போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செய்தியை அனுப்பி கொண்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள். இந்த நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க ஒவ்வொரு செல்லில் ஒவ்வொரு பட்டனையும் அழுத்திக்கிட்டு இருக்க போகும்போது இந்த கைகள் நுணுக்கமாக வேலை செய்யணும். அது தொடர்ந்து ஒரு ரெஸ்டே இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்ய போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். இதை மணிக்கட்டு எலும்பு கால்வாய் நோய்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ நம்ம பார்த்ததில் கை எலும்பு பற்றி பார்த்துருக்குறோம். கையில் முதல்ல மேல் கைன்னு பார்த்தோம், மேல் கை ஹியூமரஸ்ன்னு சொன்னோம். அடுத்து முழங்கை, அடுத்து முன்னங்கை ஒன்று இருக்குது. முன்னங்கையில் 2 எலும்பு இருக்குது. ஒன்று ரேடியஸ் அல்லான்னு சொல்லி, ரேடியஸ் தான் 6 எலும்புன்னு சொல்கிறோம். அடுத்து கைன்னு பார்த்தோம்னா மணிக்கட்டு, அந்த முன்னங்கையை அடுத்து முன்புறத்தில் விரல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எடுத்துகிட்டா மணிக்கட்டுலேருந்து ஆரம்பிக்கும். மணிக்கட்டு எலும்புகள், உள்ளங்கை எலும்புகள், விரல் எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது எத்தனை எலும்புகள் இருக்குது அந்த மணிக்கட்டுகள் அப்படிங்கிறத பார்க்கணும். மணிக்கட்டை பொறுத்தவரை மொத்தம் 8 எலும்புகள் இருக்குது. 8 எலும்புகளும் அதாவது 2 வரிசையாக, ஒரு வரிசைக்கு 4 எலும்புகள் வீதம் அமைந்திருக்கும். மணிக்கட்டில் உள்ள மொத்த எலும்புகள் 8. இவைகள் ஒரு வரிசைக்கு 4 வீதம் 2 வரிசையாக இருக்கும். இந்த மணிக்கட்டினுடைய மேற்பகுதியில் ஒரு கால்வாயை இந்த எலும்புகள் தோற்றுவிக்கிறது. அதுதான் நம்ம மணிக்கட்டு கால்வாய்ன்னு சொல்கிறோம். மணிக்கட்டு கால்வாய்னா 4 2 வரிசையில் இருக்கிறதுனால அங்கே இடையில ஒரு கால்வாய் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கால்வாய் அமைப்புக்கு தான் மணிக்கட்டு கால்வாய்ன்னு சொல்கிறோம். இப்போ மணிக்கட்டு கால்வாயை பற்றி கேட்க போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும், மணிக்கட்டு எலும்புகள் 8 இருக்குது. 8ல் 8 ஒரே வரிசையில் இல்லை, 4 தனியாகவும் அடுத்து ஒரு 4 தனியாகவும் இருக்குது. இப்படி தனித்தனியாக இருந்து அதற்கு இடையில் ஒரு கால்வாய் அமைப்பை உருவாக்குறதுனால இது மணிக்கட்டு கால்வாய்ன்னு சொல்கிறோம். அடுத்து உள்ளங்கை எடுத்துக்கிட்டோம்னா உள்ளங்கை எலும்புகள் மொத்தம் 5. உள்ளங்கை எலும்புகள் மொத்தம் 5. அது மாதிரி விரல் எலும்புகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மொத்தம் 5 விரல்கள் இருக்குது. 5 விரல், ஒரு விரலில்
ஒரு விரல் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 எலும்புகள் இருக்கும். அப்போ 5 விரல்கள் இருக்க போகும்போது 5 × 3 3 15 வரணும். இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள், அதில் மட்டும் ஒரு இது கம்மியாக இருக்கும். அப்போனா கட்டை விரலில் 2 எலும்புகளும் மற்ற எல்லா விரல்கள்லையுமே 3 எலும்புகளும் இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து அங்கே கை விரல்கள் எலும்புகள் 14, உள்ளங்கை எலும்புகள் வந்து 5. சரியா? மணிக்கட்டு எலும்பு எடுத்துக்கிட்டா மொத்தம் 8. அப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம தோல் வளையம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகும்போது கையெலும்புகளையும் தோல் வளையத்தில் வந்து 2 பார்த்தோம். ஒன்று காரை எலும்பு, இன்னொன்று தோள்பட்டை எலும்பு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து இடுப்பு வளையம். இடுப்பு வளையத்தை தான் நம்ம வந்து பெல்விக் கார்டல்னு சொல்கிறோம். பெல்விக் கார்டல், இடுப்பு வளையம். இப்போ இதை காட்டக்கூடிய படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் மேலே பாருங்கள் ஒரு கிண்ண வடிவமான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இதுக்கு தான் நம்ம வந்து காக்சல் எலும்புன்னு சொல்லக்கூடிய காக்சல்னால் இடுப்பு எலும்பு. சரியா? அந்த இடுப்பு எலும்பில் 2 பகுதி இருக்குது, இடது வலது அப்படின்ற 2 பகுதி. இதை இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா பெயரற்ற எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னாமினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரற்ற. இப்போ அந்த காக்சல் அல்லது இடுப்பெலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு 3 எலும்புகள் இணைந்து உருவாகக்கூடியது. இடது பக்கம் 3 எலும்பு இணைந்திருக்கும், அதெல்லாம் ஒரு எலும்பு. அதுமாதிரி வலது பக்கம் 3 எலும்புகள், 3 இணைஞ்சிருக்கனால அது ஒரு எலும்பாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ இடுப்பெலும்பில் காக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு எத்தனைண்டா 2 தான். இடது பக்கம் 1, வலது பக்கம் 1. அந்த காக்சல்னு சொல்லக்கிறத இப்போ இனாமினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த 3 எலும்பு என்னென்னண்டா உங்களுக்கு அந்த படத்தில் பார்த்தா தெரியும். அந்த படத்தில் பார்க்குறதுல பாருங்கள், இலியம்னு ஒரு இருக்குது, இலியம். சரியா? இலியம். அடுத்து 2வது வந்து இஸ்கியம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இஸ்கியம். சரியா? அடுத்து 3வது வந்து பூப்பெலும்பு. இந்த பூப்பெலும்பத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? பூபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. இலியம், இஸ்கியம், பூபிஸ் அப்படின்னு சொல்ல 3. இலியம்ங்கிறது மேல் நோக்கி நல்லா தட்டையான எலும்பாக இருக்கும். சரியா? அடுத்து இஸ்கியம்ங்கிறது வந்து கீழே இருக்கக்கூடியது. அதாவது இலியத்துடைய தொடர்ச்சியாக கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளைந்த ஒரு எலும்பு இஸ்கியம். அதே போல் இடையில் வந்து பூப்பெலும்புன்னு சொல்லக்கூடிய பூபிஸ் வந்து அது வி வடிவ அமைப்பை உருவாக்குது. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு பூபிஸ் இணைப்பு ஒன்று இருக்குது. அந்த இணைப்பின் உதவியால் என்ன பண்ணும், அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளைந்து விரிவடையக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும். அதான் பூப்பெலும்பு இணைப்புன்னு சொல்லக்கூடியது. அதையுமே உங்களுக்கு வந்து அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, பூப்பெலும்பு இணைப்பு. சரியா? சரி, அதே போல் இன்னொரு விஷயம் அதில் அந்த படத்தில் பார்த்தா தெரியும். அசிட்டாபுலம்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு பாருங்கள், அசிட்டாபுலம். அசிட்டாபுலம்ங்கிறது என்ன அப்படின்னாட்டா அந்த இலியம் இருக்குல்ல, எலியம் எலும்பினுடைய பக்கவாட்டில் எப்படி கையெலும்பில் வந்து ஒரு கையெலும்பில் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் வளையத்தில் கையெலும்பு இணையக்கூடிய பகுதியில் ஒரு குழி இருக்கும். அதான் நம்ம வந்து என்ன சொன்னோம், கிளினாய்டு கேவிட்டின்னு சொன்னோம், கிளினாய்டு குழி. அதேமாதிரி இங்கே ஒரு குழி இருக்குது. கால் எலும்பு, காலில் உள்ள மேல் எலும்பத்தை தொடை எலும்புன்னு சொல்கிறோம். தொடை எலும்பு இணையக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம அந்த இணையக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அசிட்டாபுலம். இந்த இடம் வந்து இந்த தொடை எலும்பினுடைய தலைப்பகுதி வந்து உருண்டையாக ஒரு பந்து போன்று இருக்கும். இது போய் கரெக்டாக அந்த அசிட்டாபுலத்தில் பொருந்தும். ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சில நோயால், அதாவது எலும்புருக்கி நோய், இந்த மாதிரி ஒரு சில நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அசிட்டாபுலம் வந்து என்ன செய்யும், அதிகமாக வந்து டேமேஜ் ஆகி அதில் வந்து அந்த தொடை எலும்பு விலகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அது எலும்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அதுதான் நம்ம எலும்புருக்கி நோயின்னு சொல்கிறோம்ல. காச நோயத்தை எலும்புருக்கி நோயின்னு சொல்கிறோம். காச நோய்ங்கிறது பெரும்பாலும் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. நுரையீரல் மட்டும் இல்லை, நுரையீரலில் ஏற்பட்டால் அது காச நோயின்னு சொல்கிறோம். எலும்பில் ஏற்பட்டால் அதே காச நோயை எலும்புருக்கி நோயின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அடுத்து அந்த கால் எலும்புகள் பொருந்தக்கூடிய பகுதி அசிட்டாபுலம்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே பாருங்கள், அதுக்கு கீழே பார்க்க போகும்போது தொடை எலும்புன்னு ஒன்று இருக்குது.
தொடை எலும்பை தான் ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம கையில் மேற்கை எலும்பை வந்து ஹியூமரஸ்ன்னு சொன்னோம். தொடை எலும்பில் மேல் பகுதியை, அதாவது தொடை எலும்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீமர். அடுத்து ஃபீமர் போய் வந்து முழங்காலில் முடியுது. முழங்காலில் பார்த்தீங்கன்னா முழங்கால் சில்லுன்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அப்போ முழங்கால்ங்கிறது என்ன அப்படின்ட்டா தொடை எலும்பும் முன்னங்கால் எலும்பும் இணையக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல ஒரு மூட்டு உருவாகுது. அந்த மூட்டு வந்து முழங்கால் மூட்டு. அந்த முழங்கால் மூட்டுக்கு மேலே காணப்படக்கூடிய ஒரு பட்டை, ரைட்டா, ஒரு பட்டை, அதாவது ஒரு கிண்ணம் போன்ற அமைப்பு, அதைத்தான் நம்ம வந்து முழங்கால் சில்லுன்னு சொல்கிறோம். முழங்கால் சில்லுக்கு அடுத்த பகுதி பாருங்கள், முழங்காலுக்கு அடுத்த பகுதி கீழே உள்ள பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது முன்னங்கால். முன்னங்காலில் 2 எலும்புகள் இருக்குது பாருங்கள். அந்த 2 எலும்பில் உள்புறமாக உள்ள எலும்புக்கு பேர் ஃபிபுலா. உள்புறமாக உள்ள எலும்புக்கு பேர் ஃபிபுலா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கு பேர் டிபியா. அப்போ ஃபிபுலா டிபியான்னு சொல்லக்கூடிய 2 எலும்புகள் இருக்குது. அதில் டிபியாங்கிறது கொஞ்சம் தடித்த எலும்பாக இருக்கும். அடுத்து வந்து ஃபிபுலாங்கிறது வந்து ஒரு சிறிய மெல்லிய எலும்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு படத்தில் காமிச்சிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா என்ன, கீழே வந்து காலில் கணுக்கால், அதுக்கடுத்து அந்த கணுக்காலுக்கு அடுத்தது வந்து உள்ளங்கால், உள்ளங்காலுக்கு அடுத்து கால் விரல். எப்படி நம்ம கையில் பார்த்தோமோ மணிக்கட்டு, உள்ளங்கை, அடுத்து விரல்கள் பார்த்தோமோ அதேமாரி வந்து இங்கே கணுக்கால்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது உள்ளங்கால், அதுக்கடுத்து விரல்கள். சரியா, இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நமக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னுட்டா இடுப்பு வளையம், பெல்விக் கடல். இடுப்பு வளையமானது அதிக எடையை தாங்கும்படியான உறுதியான சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. இவை காக்சல் எலும்பு என்னும் 2 இடுப்பு எலும்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த காக்சல் எலும்புங்கிறது எது அப்படின்னுட்டா இதுதான் காக்சல் எலும்பு. இது ஒரு காக்சல் எலும்பு, இது ஒரு காக்சல் எலும்பு. சரியா, இப்போ 2 எலும்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு காக்சல் எலும்புலையும் என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பார்க்கணும். இந்த காக்சல் எலும்புகள் கால்களை அச்சுச்சட்டத்துடன் இணைத்து பாதுகாக்கக்கூடியது. திருவெலும்பு மற்றும் வாலெலும்புடன் இணைந்து, திருவெலும்பு மற்றும் வாலெலும்பு இந்த 2 எலும்புமே முதுகெலும்பு தொடரில் விடக்கூடியது. முதுகெலும்பு தொடரில் கழுத்து, மார்பு, அதேமாதிரி இடுப்பு பகுதி, அதுக்கு அடுத்தது வந்து திருவெலும்பு, வாலெலும்புன்னு நம்ம பார்த்தோம். மொத்தம் 33 முள்ளெலும்புகள் இருக்குன்னு சொல்லி. இந்த திருவெலும்பு மற்றும் வாலெலும்புடன் இணைந்து கோப்பை வடிவ அமைப்பை இடுப்பு வளையத்திற்கு தரக்கூடியது தான் இந்த காக்சல்னு சொல்லக்கூடிய இடுப்பெலும்புகள். ரைட், ஒவ்வொரு காக்சல் எலும்பும் இலியம், இஸ்கியம், பியூபிஸ்ன்னு சொல்லக்கூடிய பூப்பெலும்பால் ஆனது. 3 எலும்புகளால் ஆனது இந்த காக்சல்னு சொல்லக்கூடிய. இந்த 3 எலும்புகளும் இணைந்துள்ள பகுதியில் அசிட்டாபுலம் என்னும் ஆழ்ந்த அரைக்கோள குழி இடுப்பின் பக்கவாட்டில் உள்ளது. இடுப்பினுடைய பக்கவாட்டில் அந்த அசிட்டாபுலம்னு சொல்லக்கூடிய குழி உள்ளது. இக்குழி பகுதியில் தொடை எலும்பினுடைய அந்த தலைப்பகுதி பொருந்திருப்பதால் தொடை எலும்பு நன்கு அசைகிறது. சரி, வயிற்றுப்பகுதியில் இடுப்பு வளையத்தினுடைய 2 பகுதிகளும், இடுப்பெலும்பினுடைய வயிற்றுப்பகுதியில் 2 பகுதிகளும் இணைந்து நாரிலை குருத்தெலும்பை கொண்ட பூப்பெலும்பு இணைவை உண்டாக்குகிறது. இப்போ இடுப்பெலும்பினுடைய மேற்பகுதியில் உள்ள இலியம்ங்கிறது ஒரு எடுப்பான எலும்பு. ஒவ்வொரு இலியமும் பின்பக்கத்தில் திருவெலும்புடன் உறுதியான இணைப்பை உருவாக்கியுள்ளது. இஸ்கியம் ஒரு வளைந்த பட்டையான எலும்பாகும். இஸ்கியம்ங்கிறது ஒரு வளைந்த பட்டையான எலும்பு. அடுத்தது வந்து பூப்பெலும்புன்னு சொல்லக்கூடிய பூபிஸ் வந்து வி வடிவம் உடையது. இது முன்பகுதியில் உள்ள, இது பூப்பெலும்புன்னு சொல்லக்கூடிய பியூபிஸ் முன்பகுதியில் உள்ள பூப்பெலும்பு இணைவுடன்
அசைவண்ணம் பொருந்தியுள்ளது. ஆண்களினுடைய இடுப்பு வளையம் பெரிய உறுதியான கனத்த எலும்புகளுடைய குறுகிய ஆழமான அமைப்பு. ஆனால் பெண்களினுடைய இடுப்பு வளையம் குறைந்த ஆழமுடைய அகன்ற மீள்தன்மையுடைய அமைப்பாகும். பெண்களினுடைய இடுப்பு வளையம் குறைந்த ஆழமுடைய அகன்ற மீள்தன்மையுடைய அமைப்பாகும். இப்போ இந்த இடுப்பு வளையத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த மேலே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தெரிந்து கொள்வோம். இந்த இடுப்பு வளையம் கனமான மற்றும் உறுதியான வளையமாகும். இதன் அமைப்பு அதன் பணியை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? பெண்களை பொறுத்தவரை கர்ப்பமடையக்கூடிய அந்த நிலைகளில் அவங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இடுப்பு பகுதி விரிவடையும். அதே போல் பிரசவத்தின் போது, அதாவது மகப்பேறின் போதும் குழந்தை பிறக்கும் தருவாயில் இடுப்பு பகுதியில் உள்ள எலும்பு மற்றும் தசை நார்களை தளர்வடை செய்வதற்கு அங்கே பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு அந்த பிறப்பை எளிதாக்குகிறது. அதற்கு இந்த அமைப்பு உறுதுணையாக இருக்கும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பெண்களில் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படும் இந்த அமைப்பு கர்ப்ப காலத்தில் உதவிகரமாக உள்ளது. இப்போ பெண்களில் இடுப்பு பகுதியில் கர்ப்ப காலங்களிலும் சரி அல்லது பிரசவத்தின் போதும் சரி பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களால் அந்த இடுப்பு பகுதியில் உள்ள அந்த பீபிஸ் தசை நார்களினுடைய இணைப்பானது அது கட்டுப்படுத்தப்பட்டு பிறப்பை இது துரிதப்படுத்துகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இடுப்பு வளையத்தில் இணைந்துள்ள காலை பற்றி பார்க்குறோம். காலானது நிமிர்ந்த நிலையில் உடல் எடையை தாங்கும் வகையிலும் ஓடும்போதும் குதிக்கும் போதும் ஏற்படும் விசையை தாங்கும் வகையிலும் 30 எலும்புகளை கொண்ட அமைப்பாகும். காலுங்கிறது கையை போலவே ஒவ்வொரு கால்லையுமே 30 எலும்புகள் இருக்கும். அப்போ 2 கால்கள் போகும்போது 60 எலும்பு, அது மாதிரி கையிலையுமே 60 எலும்புகள் இருக்கும். கை எலும்புகளை விட கால் எலும்புகள் தடிமனானதும் வலிமையானதும் ஆகும். ஏன் அப்படி என்னட்டா உடல் எடையை ஃபுல்லாக காலு தான் தாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு காலிலும் தொடை, கீழ்கால் மற்றும் பாதம் என்ற 3 பகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு கால்லையும் 3 பகுதி இருக்குது. ஒன்று தொடை, கீழ்கால், அடுத்து பாதம். தொடை எலும்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடை எலும்பை ஃபீமர்னு சொல்கிறோம். ஃபீமர் தொடை எலும்பு என்பது உடலின் மிக நீண்ட, மிகப்பெரிய மற்றும் மிக உறுதியான எலும்பு. அப்போ இந்த எலும்புகள் சாதாரணமாக உடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏண்டா கிட்டத்தட்ட அது மிக உறுதியான ஒரு அமைப்பை பெற்ற ஒரு எலும்பு. நம்ம உடல்லையே மிக நீண்ட எலும்பும் அதுதான், உடலில் மிக நீண்ட எலும்பு. இந்த தொடை எலும்பின் தலைப்பகுதி இடுப்பு வளையத்தில் அசிட்டாபுலம் என்னும் குழியினுள் பொருந்தி இடுப்பு மூட்டை உருவாக்குகிறது. அப்போ இடுப்பு மூட்டில் இது சரியான நிலையில் இது பொருந்தி இருந்தால் தான், இது தொடை எலும்பினுடைய தலைப்பகுதி சரியான நிலையில் பொருந்தி இருந்தால் தான் கால்கள் இயல்பான நிலையில் அசைவை ஏற்படுத்த முடியும். கால்களை அசைக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னங்கால்களில் டிபியா மற்றும் ஃபிபுலா என்ற இணை எலும்புகள் கீழ்கால் பகுதியில் உள்ளன. டிபியா மற்றும் ஃபிபுலா. அடுத்து இந்த முன்னங்கால் மற்றும் தொடை எலும்பு ரெண்டை இணைக்கக்கூடிய இடத்துல முழங்கால் இருக்குது. முழங்கால் சொல்லக்கூடியது. அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னுட்டா கிண்ண வடிவ கோப்பை அல்லது கிண்ண வடிவ பட்டல்லா என்னும் முழங்கால் சில். பட்டல்லா என்னும் முழங்கால் சில்லு. பட்டல்லா என்று சொல்லக்கூடிய முழங்கால் சில்லு முழங்கால் மூடியை உருவாக்குகிறது, நீ கேப்பை உருவாக்குறது. இது
முன்புற முழங்கால் மூட்டை பாதுகாக்கிறது. இது முன்புற முழங்கால் மூட்டை பாதுகாக்கக்கூடியது. மேலும் முழங்காலின் மீது செயல்படும் தொடை தசைகளின் நெம்புகோல் தன்மையையும் மேம்படுத்துகிறது. அப்போ அந்த முழங்கால்னு சொல்லக்கூடிய பகுதியில் மூட்டு இருக்குது. அந்த மூட்டை பாதுகாக்கிறதுக்காக மேலே முழங்கால் சில்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இந்த முழங்கால் சில்லுங்கிறது முழங்கால் மூடின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து கால் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 பகுதியில் சொல்கிறோம். அதில் குதிங்கால்னு ஒன்று சொல்கிறோம், அல்லது கணுக்கால்னு சொல்லக்கூடியது. கால் பாதத்தில் கணுக்கால், கணுக்காலுக்கு அடுத்து உள்ளங்கால், அதுக்கடுத்து கால் விரல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் டார்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கணுக்கால் எலும்புகள் மொத்தம் எத்தனைண்டா 7. டார்சஸ் என்று சொல்லக்கூடிய கணுக்கால் எலும்புகள் 7. மெட்டாடார்சஸ் என்னும் பாத எலும்புகள் 5. மெட்டாடார்சஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளங்கால் அல்லது பாத எலும்புகள் மொத்தம் 5. அடுத்தது ஃபேலஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய கால் விரல் எலும்புகள் 14 உள்ளன. அதாவது கைக்கும் காலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ட்டா ஒன்று தான். எப்படின்னு கேட்டால், கையில் மணிக்கட்டில் 8 எலும்புகள் இருக்கும். அங்கே மணிக்கட்டு மாதிரி இங்கே கணுக்காலில் 7 எலும்பு. மற்றபடி உள்ளங்கையில் 5 எலும்பு, இங்கே உள்ளங்கால் அல்லது பாதம் இதில் 5 எலும்பு. கால் விரல் எலும்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேலஞ்சஸ்ன்னு சொல்கிறோம், அது 14. அங்கே கை எலும்புகள் கை விரல் எலும்புகளில் 14 தான் இருக்குது. சரி, பாதம் ஆனது நமது உடல் எடையை தாங்குவதுடன் நெம்புகோல் அடிப்படையில் செயல்பட்டு நடத்தல் மற்றும் ஓடுதலின் போது நமது உடலை முன்னோக்கி நகர்த்துகிறது. நடத்தல் மற்றும் ஓடுதலின் போது நமது உடலை முன்னோக்கி நகர்த்துகின்றது. கை விரல் எலும்புகளை விட கால் விரல் எலும்புகள் சிறிய அமைப்பை பெற்றிருக்கும். சரியா? இதுதான் அதாவது இடுப்பு வளையத்தில் நம்ம பார்த்தது இடுப்பு வளையத்தோடு இணைந்துள்ள கால் எலும்புகளை பற்றி நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதில் முக்கியமாக ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. மொத்த அந்த அச்சு சட்டகம் ரைட்டா, இணையிருப்பு சட்டகம், இந்த ரெண்டினுடைய மொத்த எலும்புகளினுடைய எண்ணிக்கை என்ன? சரியா? அச்சு சட்டகம்ங்கிறது மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை 80ன்னு சொன்னாச்சு. இணையிருப்பு சட்டகம் 126. இப்போ அச்சு சட்டகத்தில் காணப்படக்கூடிய எலும்புகளில் 1 மண்டையோட்டு எலும்பு, 2வது முதுகெலும்பு தொடர், 3வது மார்பெலும்பு, 4வது விலா எலும்பு. இந்த 4 வகையான எலும்பு இருக்குது. அதில் மண்டையோட்டு எலும்புகள் அப்படின்னு தலைப்படுத்திட்டோம்னா மொத்தம் 29 எலும்புகள் இருக்கும். இது பெரியவர்களை தான். குழந்தைகளாக இருந்தால் இன்னும் கூடும். அதாவது 33 எலும்புகளில் அதாவது 29 எலும்புகள் கரெக்டு தான். இதில் மண்டையோட்டு எலும்புகள் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி 29 எலும்புகள் தான். அதில் பாருங்கள், கபால எலும்புகள் 8, முகத்தெலும்பு 14, நடுக்காதில் மொத்தம் 3 எலும்பு இருக்கும். 2 காதுனால 6 எலும்பு. நாவடி எலும்பு ஹயாய்டுன்னு சொல்லக்கூடியது யூடியோமான அமைப்பற்று, அது 1, டோட்டலாக 29. அதுமாதிரி முதுகெலும்பு தொடரில் எடுத்துட்டோம்னா 5 வகையான எலும்புகள் கொடுத்துருக்கோம். சரியா? அதில் பாருங்கள், 1 கழுத்தெலும்பு 7, மார்பெலும்புங்கிறது 12, இடுப்பெலும்புங்கிறது 5. சரியா? இந்த திருவெலும்புங்கிறது பெரியவர்களில் தான் 1, குழந்தைகளில் 5. ஏன்டா குழந்தையாக இருக்க போகும்போது இணையாமல் தனித்தனியாக 5 எலும்பு இருக்கும். வளர வயதாக போகும்போது அது இணைஞ்சிரும். அதே மாதிரி வாழெலும்பும் அப்படித்தான். வாழெலும்பு பெரியவர்களில் 1 தான், குழந்தைகளில் 4 எலும்பு இருக்கும். ஆக அதாவது பெரியவர்களில் தான் இங்கே கணக்கு பண்ணியிருக்காங்க 26 எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் முதுகெலும்பு தொடரில் ஆக்சுவலாக 33 முள் எலும்புகள் குழந்தைகளில் இருக்கும். முதுகெலும்பு தொடரில் 33, பெரியவர்களில் 26 தான். பெரியவர்களில் தான் கணக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து மார்பெலும்புன்னு எடுத்துட்டால் ஒரே ஒரு மார்பெலும் தான். விலா எலும்புகள் 12 இணை, அப்படினால தான் அது என்ன கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விலா எலும்பு கூடுன்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் 24 + 1 25.
அப்போ டோட்டலாக வந்து என்ன அச்சு சட்டகத்தில் 80 எலும்புகளும். இணை இருப்பு சட்டகம் எடுக்க போகும்போது இணை இருப்பு சட்டகத்தில் வந்து நம்ம என்ன கை எலும்பு, கால் எலும்பு, தோல் வளையம், இடுப்பு வளையம் இது போன்றவைகள் மொத்தம் 126 எலும்புகள் சொல்கிறாங்க. அந்த 126 எலும்புகள் என்னென்னங்கிறத பார்ப்போம். கையில் உள்ள எலும்பில் மேற்கை எலும்பு, 6 எலும்புன்னு சொல்லக்கூடிய ரேடியஸ், அடுத்து அல்னா, மணிக்கட்டு எலும்பு, உள்ளங்கை எலும்புகள், கை விரல் எலும்புகள். இது எவ்வளவுன்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி மொத்தத்தில் 30 வருது. கையெலும்பு 30, 2 கையினால் 2 × 30 60 எலும்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கால் எலும்புகள் பாருங்கள். தொடை எலும்பு 1, டிபியாங்கிறது 1, ஃபிபுலா 1, கணுக்கால் எலும்பு 7, சரியா, உள்ளங்கால் எலும்பு 5, சரியா. அடுத்து வந்து கால் விரல் எலும்புகள் 14, முழங்கால் சில்லு 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டி எலும்பு வந்து கையில் வந்து 8 இருக்குது. இங்கே கணுக்கால் எலும்பு 7 தான். மற்ற எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாகவே இருக்கும். இதில் அங்கே குறையிற, அதாவது எப்படின்னா கணுக்கால் எலும்புகள் 8க்கு பதிலாக அங்கே 7 இருக்குல்ல, அந்த 7ங்கில் 1 குறையுது பாரு, அந்த 1 தான் இங்கே வந்து முழங்கால் சில்லை சேர்த்துருக்காங்க. அப்போ முழங்கால் சில்லோடு சேர்த்து காலில் மொத்தம் ஒரு காலில் 30 எலும்பு, 2 காலில் 60 எலும்பு. அப்போ 60 60 120 சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், தோல் வளையத்தில் 2 அதாவது தோல் வளையம்ங்க போகும்போது ஒரு பக்கம் 2, இன்னொரு பக்கம் 2, மொத்தம் 4. அதில் தோள்பட்டை எலும்பு 1, காரை எலும்பு 1. தோள்பட்டை எலும்பு 1, அடுத்து காரை எலும்பு. இந்த 2 எலும்புகள் ஒரு பக்கத்தில் தான், இன்னொரு பக்கம் இங்கே போகும்போது அப்போ 2 × 2 4. அடுத்து இடுப்பு வளையம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னாமினேட்டில் ஆக்சுவலாக வந்து லெஃப்ட்டு 1 ரைட்டு 1, அதனால தான் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்னாமினேட்டுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. இலியம், இஸ்கியம், பூப்பெலும்னு சொல்லக்கூடிய பூபிஸ் ஆகியவை இணைந்த பெயரற்ற ஒரே எலும்பு. இந்த 3 எலும்புகளும் இணைந்த பெயரற்ற, இதுதான் நம்ம வந்து அங்கே வந்து இதில் என்ன சொன்னால் காக்சல் போன் சொல்லுவாங்க. அதாவது இடுப்பெலும்பு. அந்த இடுப்பெலும்பு வளையத்தில் உள்ள அந்த இடுப்பெலும்பை தான் இனாமினேட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 3 எலும்புகள் இணைஞ்சிருக்கும். இலியம், இஸ்கியம், பூப்பெலும்பு இணைந்த ஒரே எலும்பாக இருக்கும். ஆக இது வந்து 126 எலும்பு வந்து இணையிருப்பு சட்டகம். நச்சு சட்டகத்தில் 80, மொத்தத்தில் 206 எலும்புகள். சரியா. இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக அச்சு சட்டகத்தில் வரக்கூடிய நம்ம அகச்சட்டகம் தலைப்பில் நம்ம எலும்புகளினுடைய பல்வேறு வகைகள் என்ன, எங்கெங்கே இருக்குது, அதோடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லலாம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.